ஹே மை பேல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் அவனும் நானும் சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் 7 வருஷம் முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. அப்போ ரோமுதியும் நல்லா ஜாலியாக நீச்சல் குளத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. வெளியே நின்று கத்திட்டு இருக்கான், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் வாங்கன்ட்டு. ஆனால் அவனுங்க 2 பேரும் கேட்குற மாதிரி இல்லை. இதில் மூக்கை வேற உள்ளே கூப்பிட்றானுங்க. மூக்கு என்னால் வர முடியாது, நான் வேலை டைமில் இருக்கேன்னு சொல்ல தீ சொல்கிறான், இதோட எத்தனை டைம் இதே வார்த்தையை சொல்லிட்டேன், எனக்கு இது கேட்டு போர் அடிச்சு போச்சு, உன்னோட இந்த வெர்ஷன் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட அப்போ தீயும் ரோமும் மேலே போய் மூக்கை பிடிச்சி ஸ்விம்மிங் பூலில் போட்டுடுறாங்க. இவன் அப்பயும் சொல்கிறான், ஆல்ரெடி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் 5 டைம், இப்போயும் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறக்கு லேட் ஆயிரும்ன்ட்டு. அப்போ தீ சொல்கிறான், அப்போனா ஸ்கூலோட ஃபஸ்ட் டேவை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாமே, ஏன்னா அது நம்ம ஸ்கூல் தானேன்னு சொல்கிறான். இவனுங்க 2 பேரும் அலப்பறை பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் மூக்கோட கண்ணாடி வேற மூக்கு தேடுறான். பார்த்தா அது ரோம் கையில் இருக்குது. ரோம் அதை அவங்ககிட்ட கொடுக்காம தீ கிட்ட போட மூக் பாவம் இவங்க 2 பேர்கிட்ட அல்லாடிட்டு இருக்கான். இதில் தீ வேற அந்த கண்ணாடி போட்டு மூக்கட்டவே பாஸ் பாஸ்ன்னு பேசி காட்டிட்டு இருக்கான். செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தீயும் ரோமும் பேசின ஒரு வாய்ஸ் ஓவரை நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போ ரோம் கேட்டிருப்பான், பீக்கியான் நீங்கள் அப்பா கிட்ட எனக்காக பேச முடியுமான்ட்டு. அப்போ தீயுமே, என்னால் முடிஞ்சிருந்தா நான் எனக்காகவே பேசியிருப்பேன்னு சொல்கிறான். ஏன், எதை பற்றின்ட்டு ரோம் கேட்க, அப்போ தீ சொல்கிறான், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகாமல் உன் கூட அம்மா கூட அப்பா கூட இருக்கிறத பற்றின்னு கேட்குறான். அப்போ ரோமே ஃபீல் பண்ணிவிட்டு, ஏன் நம்ம அர்சனியில் மட்டும் இப்படி இருக்குது, நார்மலாக இருக்கக்கூடாதான்னு கேட்க, அப்போ தீ சொல்கிறான், ஏன்னா இது அர்சனி அதனால தான்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும் எவ்வளோ வருத்தத்தோடு பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் எப்போ மீட் பண்ணிப்பாங்களே இந்த மாதிரி ஹாலிடேஸில் தான். ரோம் தீக்கு மீட் பண்ண இந்த மாதிரி வருவான். அவன் ஹாங்காங்லேருந்து தாய்லாந்து வருவான். ஸோ இந்த டைம் மட்டும்தான் அவங்க ஹாப்பியாக இருக்கிறதே. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்ட்டு இந்த சீனில் காட்டுறாங்க. இப்போ ப்ரெசண்டில் காட்டினாங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் தான் ரோம் இருக்கான் நேற்று நடந்த அந்த சீனுக்கு அப்புறம். அப்போ மோக் சொல்கிறான், நீ 3 மணி நேரமும் உள்ளே தான் இருக்கீங்க, வெளியே வாங்கன்ட்டு. பட் ரோம் அவன் பேச்சை கேட்கவே இல்லை. இப்போ ரோம் உள்ளே இருக்கும்போது யாரோ அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே அவனை அங்கேருந்து அமுத்துற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா தீ தான். அப்போ இவன் திட்டுறான், நீங்கள் பண்ண வேலையில் நான் என்ன செத்துருப்பேன்ட்டு. அதான் நீ சாகலை இல்லைன்ட்டு தீ சொல்லிட்டு இருக்கான். இப்போ பீச்சுமே வந்திருக்கான். பீச் மூக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அப்போ ரோம் திட்டுறான், நீங்கள் என்ன குழந்தையா இந்த மாதிரி விளையாடுறக்குன்ட்டு. அப்போ தீயுமே, நீ என்ன குழந்தையா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து ஓடிட்டுருக்கேன்னு கேட்குறான். அப்போ ரோமே, நான் ஒன்றும் ஓடலையே, நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஆமாம், நீ எது கோட் சூட்டோட தண்ணியில் குதிச்சுன்ட்டு அவனை அசிங்கப்படுத்தி விட்டுறான். இவனுங்க என்னமோ பேசிட்டு போட்டுன்ட்டு மூக்கும் பீச்சும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தீ வேற வழக்கம் போல் ட்ரமாட்டிக்காக ரொம்ப பெருசாக பேச ரோம் பிடிச்சி திட்டி விட்டுறான். ஏய், நீ ரொம்ப தாய் பேசுகிற, என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியலன்ட்டு. ஏன்னா அவங்க 2 பேருமே வெளிநாட்டில் வளர்ந்தவங்க தானே. தாய் தீக்கு ஓரளவு தெரியும், பட் ரோமுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. அவன் அடிக்கடி இங்கிலீஷ் தான் பேசுவான். அவன் இப்படி சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே டைமில் பேச வராங்க. அதுக்கப்புறம் அமைதியாயிட்டு, சரி நீயே சொல்லு பீக்கியான்னு சொல்ல தீ ரோம் பக்கத்தில் உட்காடுறான். என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா திடீர்னு ரோமை ஹக் பண்ணிக்கிறான். ரோமுக்கும் இது புதுசாக இருக்குது, நமக்குமே இது புதுசாக இருக்குது. அதோட ரோம் கிட்ட சாரி கேட்க ரோம் பார்க்குறான், எதுக்கு சாரி அந்த மாதிரி. அப்போ தீ சொல்கிறான், உன் மேலே எல்லா பேர்டனையும் போட்டது அர்சனி, அப்பாவோட வேலை, ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நான் உன் மேலே போட்டுட்டேன்ல, அதுக்காக தான் சாரின்னு சொல்ல ரோம் சொல்கிறான், அதெல்லாம் டேக் இட் ஈஸி ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ தீ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, உனக்கு லீடராக விருப்பம் இல்லைன்னா அதை சொல்லு, என்ன நடக்குமோ நடக்கட்டும், நான் பீச் கிட்ட கூட இதை பற்றி பேசிட்டேங்கிறான். என்னன்னா தீ யோசிச்சுட்டே இருந்திருப்பான். அப்போ பீச்சுமே என்னாச்சுன்னு கேட்க, அப்போ தீ கேட்குறான், ஒரு வேளை அப்பாவோட இடத்துக்கு நான் வந்தால் உனக்கு ஓகே வாங்குற மாதிரி தான் அவன் கேட்டிருப்பான். அப்போ பீச்சுமே, அவனும் இப்போலாம் அந்த தற்காப்பு கலைகள்லாம் கற்றுட்ருக்கான்ல அதை சொல்லும் போது தீ உடனே பீச்சை ஹக் பண்ணிக்கிறான். ஒரு வேளை நீ என்னை பிரியக்கூட சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுறதுங்க மாதிரி. அப்போ பீச் என் மைண்டில் அப்படி ஒரு எண்ணம் இது வரைக்கும் வந்ததே இல்லைங்கிறான். அதோட நீங்கள் உங்கள் தம்பிக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கள, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் உங்கள் இடத்துல இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன்னு பீச் சொல்கிறான். இப்போ ப்ரெசண்ட்டில் மோக்கும் பீச்சும் பேசிகிட்டு இருக்கிறத காட்டினாங்கன்னா மோக்கு என்ன பிரச்சனைன்னு அப்போ தான் சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி இப்போ 2 பேர் வாரிசாக இருக்காங்களா, அதில் ஃபஸ்ட் ஒன்று விட்டுட்டு 2வது பையனை இந்த மாதிரி லீடராக அறிவிச்சா அப்போ என்ன பேசுவாங்க, ஒன்று ஃபஸ்ட் ஒன் இறந்துருக்கணும்,
இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து கொஞ்சம் கூட கெப்பாசிட்டியே இல்லை, அவனுக்கு அந்த தகுதியே இல்லைங்கிற மாதிரி இருந்தால் தானே ரெண்டாவது பையனை போடுவாங்க. ஸோ இப்போ ரோம் அந்த இடத்துக்கு வந்தா தி எல்லாரும் அந்த மாதிரி தப்பாக தானே பேசுவாங்க. அந்த பயம்தான் ரோமுக்கு. இதை தான் இப்போ மோக் வந்து பீச் கட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த ரோம் வந்து தீ கிட்ட சொல்லியிருப்பான் போல. ஸோ தீ பார்க்குறான், ஏன்டா இதுக்காகவா நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு, இதுக்காக போய் நம்ம சேஃப் பிளேஸில் நீ வந்து ஒளிஞ்சிருக்கியான்னு கேட்க, அப்போ ரோமே ஆமாம்மா நீ இதுக்கு முன்னாடி என் கூட ஒரு மன்னிப்பு கேட்டியே, அது இதை விட கிரிஞ்சா இருந்துச்சுன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி விட்டுறான். அதோட டி சொல்கிறான், அது வந்து நீ கோவமா இருப்பியோன்ட்டு நான் பயந்துட்டேன், அதனால தான்ட்டு. அப்போ ரோம் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ வந்து இதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாதங்கிறான். பட் டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ இவன் லுக் பீச் கூட ஹாப்பியாக இருக்கான். பட் இப்படி இவங்க 2 பேரும் கஷ்டப்படுறாங்கல்ல, மூக்கும் ரோமும், அதை நினச்சி இவன் ஃபீல் பண்ணேன். பட் ரோம் சொல்லிடுறான், இங்கே பாரு நீ என்னோட அண்ணன், நான் எதுக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ண போகிறாங்கிறான். இப்போ தீயுமே இதை விட நான் சொன்ன ரீசன் எவ்வளவோ நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு தானே இங்கே வந்து ஒளிஞ்சிருந்தா ரோம், அதை சொல்லி அவன் கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ ரோம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான், உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உனக்கு இந்த இடத்துக்கு வர பிடிக்காத காரணம், அதாவது அவங்க அப்பாவோட பொசிஷனுக்கு வர வேண்டான்னு விரும்பாத காரணம் பீச்சுக்காக தானேன்னு கேட்க, அப்போ தீ பார்க்குறான், ஏன் அப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவனோட பதிலை சொல்கிறான். என்னன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் லுக் பீச் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ அவனுக்கு முக்கியமான பயமே இவனால் லுக் பீச்சுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, அவனுக்கு இறப்பு ஏற்பட்டுருமோன்னு தான் தீ ரொம்பவே பயப்படுறான். அப்போ ரோமுமே எனக்கு புரியுதுங்கிறான். அதோட தீயை பொறுத்த வரைக்கும் லுக் பீச்சை இந்த இடத்துல இந்த அர்ச்சனையோட இதுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணுமோ அவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும்னு தான் தீ ஆசைப்பட்றான். ஏன்னா லுக் பீச்சுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தானே. அப்புறமே சொல்கிறான், இல்லை பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நான் இப்போ லீடர் ஆகிறேன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே, நீ லீடராக இருந்தீன்னா உனக்கு ஒரு வலது கையை நான் இருந்திருப்பேன், பட் இப்போ நான் லீடர் ஆகுறேன், எல்லாம் ஒன்று தானேன்னு சொல்ல. அப்போ தீ கேட்டுடுறான், உன்னை பொறுத்த வரைக்கும் மோக்கு இந்த விஷயத்தில் இழுக்கக்கூடாது, மோக் பாதுகாப்பாக இருக்கணும், அது கரெக்டு தானேன்னு கேட்க, அப்போ ரோம் வந்து சொல்லிடுறான், என்னை பொறுத்த வரைக்கும் மோக்கு உன் கூடயே திருப்பி அனுப்பிடலாமான்னு தோணுதுன்ட்டு. ஏன்னா அவனுக்கு மோக்கோட சேஃப்டி தானே முக்கியம். இன்னொரு பக்கம் லுக் பீஸை காட்டினாங்கன்னா தீபு அவங்ககிட்ட பேசுகிறான். அதோட இந்த வீட்டை பற்றி சொல்கிறான். இப்போ இவங்க இருக்க வீடு வந்து சேஃப் ஹவுஸ் தான், இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒளிஞ்சுப்பாங்களாம். ஸோ சின்ன வயசுலேருந்து தீ இங்கே இருந்திருக்கான். அந்த கதையை தான் இப்போ சொல்கிறான். ஆக்சுவலாக தி ரோம் மோக் 3 பேருக்குமே இந்த இடம் தான் ரொம்பவே அழகான இடமாட்ட. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து இவங்க பாதுகாப்புக்காக இந்த இடத்துல விட்டுருவாங்களா. அதோட மோக் வந்து இவங்க பாடி கார்டு தானே, ஃப்யூச்சரில் யார் அரசனை லீடர் ஆகுறாங்களோ அவங்களுக்கான பாடி கார்டு தான், அப்போனா தீக்கான பாடி கார்டு தான். ஸோ அதுக்காக தான் மோக் அங்கேருந்து வளர்த்துருப்பாங்க. பட் மோக்கு தானே இப்போ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தா. அதனால் தியும் ரோமும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, மோக் வந்து இவங்களை பாதுகாக்கிற மாதிரி தியும் ரோமும் சேர்ந்து மோக்கை பாதுகாக்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தானே 3 பேரில் யாருமே இறக்க மாட்டாங்க. அப்புறம் இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் மோக்கையும் தியை மட்டும் தாய்லாந்து அனுப்பியிருப்பாங்க. ரோம் வந்து ஹாங்காங்கில் இருந்திருப்பான். அவனுக்கு எப்போ லீவ் விட்டாலும் அவன் ஹாங்காங்லேருந்து இவனுக்கு ஓடி வந்திருப்பான். இங்கே இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவனுக்கு பிடிச்சிருக்கும். இங்கேருந்து கிளம்புறதே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இப்போ தீயை பொறுத்த வரைக்கும் இப்படி லைஃப் நல்லா போயிட்டுருக்கா. பட் இவனுக்கு எப்போ ரோமுக்கு வந்து மோக் மேலே ஒரு லவ் இருக்குன்னு தெரிஞ்சோ இவன் கொஞ்சம் பயப்பட்டுருப்பான். என்னடா அது நமக்கு இருக்கவங்க இவங்க 2 பேர் மட்டும்தான், பட் இவங்க 2 பேர் லவ் பண்ணால் நம்ம தனியாயிருமோன்னு அவன் பயப்பட்டுருப்பான். பட் அப்புறம் அவன் ரியலைஸ் பண்ணியிருப்பான், என்ன இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஆளுங்க சந்தோஷமாக இருக்கிறத நம்ம விரும்பணுன்ட்டு அவன் யோசிச்சிருப்பான். ஸோ இப்போ தி அப்படியே அந்த சேட்னஸோட அப்படியே கண்ணை மூடி படுக்க இவன் ஒரு சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சா அந்த சோஃபாக்கு மேலே ஆக்சுவலாக இந்த நீந்துற மாதிரி வாட்டர்லாம் இருக்கும்ல, நிறைய செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்களே சில வீட்டிலலாம், அந்த மாதிரி மேலே வந்து ஒரு பூல் செட்டப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பீச் போயிருக்கான். அவன் அங்கே ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்கான். அதோட தீயை என்னை பாருங்கன்னு சொல்கிறான். அப்போ தீயுமே சிரிச்சுட்டே அவனை பார்க்குறானா. ஸோ பீச் வந்து அந்த சைகை பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் இனிமேல் தனியாக இல்லை, நான் நீங்கன்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சிக்கிறான். சில சிம்பிள்ஸ்லாம் பண்ணுறான். அதை பார்த்து தீயுமே சிரிக்கிறான். இப்போ பீச் அப்படியே அந்த சைகையில் தான் சொல்லிகிட்டு இருக்கான், நான் வந்து உங்கள் பக்கத்துலேயே தான் நடந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு லிட்டில் ஹார்ட் காமிக்கிறான். அப்புறம் கையிலேயும் ஹார்ட் காமிக்க தீயெல்லாம் பயங்கரமாக சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரோமை காட்டினாங்கன்னா அவன் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்கான். அவனோட இது உடம்புலையும் ஒரு டேட்டு இருக்குது, அதுவும் ஓஃப் டேட்டு வாட்ட தான். இப்போ அவங்க அப்பா கூட பேசினாங்களா அந்த சீனை காட்டுறாங்க. அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, இந்த மீட்டிங் வந்து ஜஸ்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் அதை பற்றி இல்லை, அர்ச்சனையோட அடுத்த லீடர் யாருன்னு நான் சொல்ல போகிறேன்னு சொல்ல இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க.
அதோட தீயை பார்த்து, நீ வந்து உன் பாதை எதுன்னு சூஸ் பண்ணிட்ட. ஸோ நான் உன்னை தொல்லை பண்ண விரும்பல. ஆனால் அர்சனி வழக்கம் போல் ஏங்கியே ஆகணும். ஸோ ரோம், நீ தான் அடுத்த லீடர்னு சொல்ல ரோம்லாம் பயங்கரமாக சாக்காக இருப்பான். இப்போ மூக் வந்து ரோம் கிட்ட பேசுகிறான். டின்னர் ரெடி ஆகிட்டு இருக்கு, 10 நிமிஷத்தில் தியோ பீச்சும் வந்துருவாங்கன்ட்டு. அப்போ இவன் கேட்குறான் அவங்க எப்போ கிளம்புவாங்கன்ட்டு. அவங்க இன்னைக்கு நைட்டு தங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்ட்டு இப்போ மூக் சொல்ல, அப்போ ரோம் சேடாக ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு சொல்கிறான், அப்போனா நீ அவங்க கூட கிளம்பிடுன்ட்டு. இதை கேட்டோன்னே மூக் பயங்கரமாக சாக்காயிடுறான். என்ன சொல்கிறீங்க நீங்கங்கிற மாதிரி. அப்போ ரோம் சொல்கிறான், இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிரே பார்த்ததில்ல, அதனால தான் நான் தைரியமாக காதலிச்சேன். இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் காதலிச்சிருக்கவே மாட்டேன்னு சொல்ல 2 பேரும் அழுகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ மூக் கோவத்தில் தான் பேசுகிறான், நீங்கள் அர்ச்சனை ஃபேமிலி ஆளுங்க, ஸோ நீங்கள் எப்படி வேணால் பேசலாம்ல, நீங்கள் நினச்சா காதலிக்கலாம், நினச்சா காதலிக்க வேண்டாம். ஓகே, நான் என்னோட பாஸோட ஆர்டரை கேட்டு தான் ஆகணும், நான் ஒபே பண்ணுறேன், எனக்கெல்லாம் கேள்வி கேட்க அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கோவமாக தான் சொல்லிட்டு போகிறான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மூக் வந்து அந்த பொண்ணு புதுசாக வந்தால மிராக்கு தான் அந்த துப்பாக்கி சுடுற அந்த பயிற்சி கொடுத்துட்ருக்கா. அதோட மூக் வந்து அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான், இதுதான் அர்சனி பாடிகார்ட்ஸோட வாழ்க்கையாக இருக்கும், நீ வந்து காதல்லேருந்து தள்ளி தான் இருக்கணும், அது உனக்கு தெரியலன்னு கேட்க. அப்போ மிரா சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிற மாதிரி. என்னன்னா இப்போ ரோம் மூக்கை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியாதுன்னு நினைப்பாங்க, பட் கம்பெனியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், அதை தான் மிரா சொல்கிறா. அப்போ மூக்கும் சொல்லிடுறான், அர்ச்சனையோட பாடிகார்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்களால காதலை விழ முடியாது, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. அப்போ லுக் பீச் வந்துடுறான், நீ என்ன உன்னோட கதையில் சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி மூக்கை பார்த்து சொல்கிறான். அதோட அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க, நீங்கள் பாடிகார்ட்ஸாக இருக்கிறது உங்களோட வேலை, அதுக்காக உங்கள் இதயத்தை தடுத்து நிறுத்தணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லையே, அதோட மிரா காதலிக்க கூடாதுன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலான்ட்டு இப்போ பீச் சொல்கிறான். அதோட மூக்கை பார்த்து சொல்கிறான், நீங்கள் தீ கூட இருக்கும்போது வலது கையை யூஸ் பண்ணி தான் துப்பாக்கி பயிற்சி பண்ணீங்க, இப்போ ரோம் கூட இருக்கும்போது இடது கை யூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா ரோம் அப்படி பண்ணுவார், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் காதல். அப்போ மூக்குமே எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்ல பீச் சொல்கிறான், இங்கே பாருங்கள், ரோமுக்கு அவங்களுக்கான ரீசன் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு மிராவை பார்த்து சொல்கிறான், நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குன்ட்டு அவன் சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் இவங்க வேலைக்கு வராங்க. ஆக்சுவலாக பீச்சுக்கு வந்து அவன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும், பட் வந்து அவன் வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணாமல் தீ வந்து ஆஃபீஸ்க்கே கூட்டி வந்துட்டான். ஏன்னா அந்த 2 மணி நேரத்தையும் அவன் வேஸ்ட் பண்ண விரும்பல, பீச்சு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறானாம்மா. அப்போ லுக் பீஸ் அங்கே வந்துடுறான், ஏன்னா இப்போ இவங்க அர்சனியில் தானே இருக்காங்க. அவள் வந்த உடனே உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்ட்டு பீச்சை ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் பீச் கலாய்க்கிறான், என்ன நீ முதல்ல ஹேர் வாஷ் பண்ணியா இல்லையான்ட்டு, நீ இப்போல்லாம் என் வீட்டுக்கு வரதே இல்லை, என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு பீச் சொல்ல. ப்ளப்புமே சொல்கிறா, தியோட வீடு வந்து ரொம்பவே தூரமாக இருக்குது, அதனால தான் என்னால் வர முடியல, என் வீடு பக்கத்தில் தானே இருக்குன்னு சொல்ல. அப்போ தியோ வழக்கம் போல் சொல்லிகிட்டு இருக்கான், பேசாமல் இங்கே ஒரு வீடு ரெடி பண்ணிடலாமா அந்த மாதிரி. அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ப்ளப்புக்கு ஞாபகம் வருது, அவங்க அட்டனன்ஸுக்கு அந்த பின் வைப்பால அதை மறந்துட்டாலாம். அதனால் அவசரமாக போக அங்கே மிரா நின்றுட்டு இருக்காளா, இவ இப்படி போனால் அவள் தெரியாமல் இப்படி வரா, இவ இந்த சைடு வந்தால் அவள் மறுபடியும் அந்த சைடு வரா. அப்புறம் ப்ளப்பு பொறுமையாக சொல்கிறா, சரி ஓகே நான் லெஃப்ட்டில் போகிறேன், நீங்கள் ரைட்டில் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் கிராஸ் பண்ணி போகிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தீயோ பீச்சும் ஒரு மாடியாட்டு நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தீ வந்து சரி டைம் ஆயிடுச்சு நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டான்னு கேட்க பீச் வேணவே வேணாம், நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே போதுங்கிறான். என்னன்னா இதுக்கு முன்னாடியே பீச்சை போய் அவன் வேலை செய்கிற இடத்துல விடலான்னு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னும் டைம் இருக்குல்ல, நான் கூட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அர்சனைக்கு வந்திருப்பான், மறுபடியும் அந்த ஒர்க் பண்ணுற இடம், மறுபடியும் அர்சனைன்னு மாற்றி போயிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் மறுபடியுமே இவன் சரி வா போகலாம் இன்னும் டைம் இருக்குல்லன்னு கேட்க அதெல்லாம் முடியாதுன்னு தான் பீச் சொல்கிறான். அப்போ தீ அப்படியே சேடாக பீச் உடனே சரி ஓகே அர்சனிக்கு போகலாம், ஆனால் ஒரே ஒரு காஃபி மட்டும்தான், அதுக்கு மேலே தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இவனுமே ஓகே சொல்லி உனக்காக நல்ல ஒரு பிளேஸ் பார்க்குறேன்னு சொல்கிறான். அப்படிதான் அந்த மாடியாட்டு இருக்க இடத்துல வந்து நின்று இவன் காஃபி குடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் இப்போ டைம் ஆயிடுச்சுல, ஸோ பீச் சொல்கிறான், இனிமேலும் விளையாடிட்டு இருக்க முடியாது, நான் வேலைக்கு போகணுன்னு சொல்ல தெய்வ அழக்கம் போல் பேசுகிறான், நான் என்னோட கம்பெனிலேயே உன்னை வேலைக்கு வச்சுக்கலான்னு பார்த்தேன், பட் நீ இன்னொரு கம்பெனிக்கு தான் போகிறேன்னு சொல்கிறேன், இப்போ நான் இதுக்கு மேலே என்ன தான் பண்ண முடியும்னு அவன் லைட்டாக கோவமாக பேசுகிறான். அப்போ பீச் உடனே சரி கார் சாவி கொடுங்க, நான் ஈவினிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது டக்குன்னு வைக்கப்பட ஆரம்பிச்சிடுறான். பட் தீ வந்து அந்த சாவியை பீச் கிட்ட கொடுக்கல, ஏன்னா மூக்கை வந்து உன்னை இறக்கி விட சொல்கிறேன், உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், நான் போய் காரை யாராச்சும் ரெடி பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு தீ போயிட்டான். பீச்சுமே ஒன்றும் மறுக்கல, ஏன்னா தீ வந்து கண்டிப்பாக அதுக்கு விட மாட்டான், பீச்சோட சேஃப்டி தான் பார்ப்பான்.
அதுக்கப்புறம் அந்த கார் ரெடி ஆயிடுச்சு போல. இப்போ பீச்சுமே போய் அந்த கார்ல ஏறிக்கிறான். அந்த டிரைவர் அவன் பார்க்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பில்லோ இருக்கு. அது தி, பீச் அவங்க 2 பேரோட கண்ணு மட்டும் வச்ச மாரி பில்லோ. அழகா இருக்கும். பீச் உடனே அந்த பில்லோவ எடுத்து பார்க்க, அப்ப அந்த டிரைவர் வாய்ஸ், "நீங்க அவர மிஸ் பண்றீங்க தானன்ட்டு." பீச்சு ஷாக்கா பார்க்க, அவன் உடனே வாய் பொத்திக்கிறான். என்னன்னா, தி தான் கண்ணாடி போட்டு மூக்காட ரெடி ஆயிருக்கான். அதுவும் மாஸ்க் போட்டிருக்கான். பட் இப்படி பேசினதுலயே அசால்ட்டா தெரிஞ்சிரும்ல இது தி தான்ட்டு. பேசினதுன்ட்டு இல்ல, அவன பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பீச் இன்னும் அவன் முகத்த பார்க்கல. அதனால அவனுக்கு தெரியல. பட் பேசினதுக்கப்புறம் தான் பார்க்குறான், கண்டுபிடிச்சிடுறான். உடனே கார்லேருந்து வெளிய வந்து தீய வெளிய இழுத்து விடுறான். இவன் பார்க்குறான், "நீங்க ஜஸ்ட் ஒரு கண்ணாடியும் மாஸ்க்கும் போட்டிருந்தா என்னால உங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதா என்னன்ட்டு." அப்ப தீயுமே, ஆனா அந்த ட்ராமால ஹீரோயின் ஜஸ்ட் ஒரு மச்சம் தான் வச்சிருந்தாங்க. அது மூலமாவே ஹீரோ அவங்கள கண்டுபிடிக்கலன்ட்டு. அப்ப பீச்சுமே, "பீக்கியான் அது ஜஸ்ட் ட்ராமாங்கிறான்." என்னன்னா, இவன் நான் ஒரு டிரைவர ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல. பட் நேரா மோகிட்ட போய் அவனோட ட்ரெஸ்ஸ வாங்கி இவன் போட்டிருப்பான். பாடி கார்டாட்ட நல்லா ரெடியா இருப்பான். அதோட மோக்க கூப்பிட்டு கேட்டிருக்கான், "நீ பீச் எப்படி கூப்பிடுவேன்ட்டு." அவனும் குன் பீச் கிரப் அப்படின்ட்டு சொல்லி குடுத்துருப்பான். இவன் பீச் கிரப்னு பயங்கரமா சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் போறான். ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு வந்து மோக்கோட கண்ணாடியும் வாங்கி போட்டு, அவன் நல்லா மாறுவேஷம் போட்டு மறுபடியுமே சொல்லி சொல்லி பார்த்துட்டு போறான். அப்போ மோகம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு, கிளம்புங்கன்னு சொல்லிடுறான். அவன் பயங்கரமா முடியலடாங்கிற மாதிரி தான் நின்றுருக்கான். இப்போ இதெல்லாம் தி சொல்லிட்டு, எப்படி நான் கூலா இருக்கேன்லன்னு போஸ் எல்லாம் கொடுக்க, பீச்சால சுத்தமா அவனை சமாளிக்க முடியல. இப்போ பீச் வந்து அவன் வேலைக்கு வந்துட்டான். வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து உங்க கேமராவை திருப்பி கொடுக்குறாங்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு, போன சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் பீச் வந்து ஒரு பையனுக்கு கேமராவை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். நம்ம திரும்பி பார்க்கும்போது இது வாங்கிக்கிறான் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அந்த பையன்தான் இப்போ இந்த இடத்துக்கு இன்டர்னாக வந்திருக்கான். ஸோ எப்படி வந்து அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பீச் கேட்டுட்ருக்கான். நான் உங்களை ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பார்த்ததில்ல, ரொம்பவே சந்தோஷம் அந்த பையன் சொல்ல. பீச்சுமே அப்படி சொல்கிறான், உன்னை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ன்ட்டு. அதோட நீ உன் ட்ரீமை ஃபாலோ பண்ணுறீல, அதை நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நம்ம தான் இன்றைக்கி மீட் பண்ணிட்டோம்ல, நீ பேசாமல் எனக்கு அசிஸ்டன்ட் ஆயிடுறான்னு கேட்க, பீச் வந்து எவ்வளோ பெரிய ஆள், அவன் ஃபோட்டோகிராஃபி எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ யார் வேணாம்ப்பா. இந்த பையன் வந்து உடனே ஓகே சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் தி காரில் வந்துட்டு இருக்கான். மீராவும் மோக்கும் தான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தி என்ன பண்ணுறான்னா, M2 பீச்சோட ஆஃபீஸுக்கு போ. M1 பீச்சோட வேலை இப்போலாம் முடிஞ்சிருக்கணும்னு கேட்க, மீரா முழிக்கிற, அவர் என்ன M1 M2 சொல்கிறாருன்ட்டு. ஆனால் மோக்குக்கு இதெல்லாம் பழகி போனது தானே. M1 M2 மோக் மீரான்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட பீச்சோட வேலை முடிஞ்சிருக்குமா அந்த மாதிரி கேட்டான்ல. ஏன்னா இவன் பீச்சை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ மீரா சொல்கிறா, நீங்கள் பேசாமல் அவருக்கு மெசேஜ் போடலாமன்ட்டு. அப்போ இவன் உடனே சொல்லிடுறான், M2 அதெல்லாம் கூடாது, ஏன்னா அவனோட வேலையில் நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்ட்டு. ஏன்னா பீச் அப்போ தானே வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தீக்கு வந்து பீச் ஒரு மெசேஜ் போடுறான். என்னன்னா அந்த பையன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான். அதை அனுப்பி, இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு, நான் அதை வீட்டில் வந்து சொல்கிறேன்னு சொல்ல, அதை கேட்டோன்னு தீப் பயங்கரமாக சாக்காயிருப்பான். என்னது அமேசிங்கான விஷயமான்ட்டு. உடனே மோக்க பார்த்து, பீச் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல, அந்த கம்பெனி வாங்கணும்னு சொல்ல, மோக் பார்க்குறான். இப்போதானே அவரோட வேலையில் தலையிட மாட்டீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்ட்டு. ஆனால் தி அந்த ஃபோட்டோவில் மூழ்கிட்டான். என்னது அவங்க ஹக் பண்ணிட்டு இருக்காங்களான்னு ஜூம் பண்ணி பார்க்குறான். பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, அது வரைக்கும் பரவாயில்லன்னு பார்க்குறான். அதான் ஆனால் அவன் மோக்க பார்க்கணுமே, சப்பா மறுபடியுமாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இதில் அந்த ஃபோட்டோவில் தான் அவங்க மினி ஹாட்லாம் வச்சுருப்பாங்க. அதைக்கு பார்த்து வேற தீக்கு கடுப்பாகுது. பட் மீராக்கு இதெல்லாம் புதுசு தானே, அவள் ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அதோட மோக்கிட்ட கேட்குறான், ஆமாம் இவர் இப்போ ஏதோ வாங்க சொன்னார்ல, அதை நம்ம வாங்கணுமான்ட்டு. மோக்கு அதெல்லாம் இல்லைன்னு தலையாடுறான். ஏன்னா அவனுக்கு தான் அது பழகி போச்சுல்ல. இன்னொரு பக்கம் பீச் வந்து அந்த பையனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் அரண் கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அலன் என்ன சொல்கிறான்னா, அன்னைக்கே இவன் டின்னர் கூப்பிட்ருப்பான்ல, ஸோ அது எப்போ வரீங்கன்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், அவரோட ஸ்கெடியூலை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கிற மாதிரி. சரி ஓகே, என்ன தீமில் வைக்கலான்னு கேட்க, பீச் பார்க்குறான் தீம்லாம் வேணுமான்ட்டு. ஆமாம் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற ஃபஸ்ட்டு டின்னர், ஸோ தீம்லாம் வேணும்ல, பீச் தீமே வச்சிடலாமான்னு கேட்க, இவனுமே யோசிச்சுட்டு, அலன் நான் கூட ஒன்று கேட்கணுங்கிறான். அப்படியே பின்னாடி இருக்க அந்த தீயோட பில்லோவை பார்த்துட்டு அவன் சிரிக்கிறான். இப்போ வீட்டுக்கு வந்தான். இவங்க 2 பேரும் அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. குழந்தைங்க ஆல்ரெடி தூங்கிட்டாங்க. அப்போ தீ ஃபீல் பண்ணுறான், நான் சீக்கிரமாக வந்து குழந்தைங்கள ஹக் பண்ணலான்னு நினச்சேன், பட் அது முடியாமல் போச்சு. இதனால தான் எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல. ஒரு அப்பாவா என் கடமைகளை என்னால் பண்ண முடியுமான்னு தெரியலன்ட்டு இப்போ தீ வருத்தப்பட, பீச் சொல்கிறான், பீக்கியான்
நீங்கள் உங்கள் டியூட்டிஸை கரெக்டாகவே பண்ணுவீங்க, நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்கன்ட்டு. பட் தி வருத்தப்பட்டுட்ருக்கேன். பீச் ஒரு ஐடியா குடுக்குறான். நான் வந்து சின்ன வயசுல ஆசிரமத்தில இருக்கும்போது, அந்த மதரால எல்லாருக்கும் ஹக் பண்ண முடியாதுல்ல. அதனால அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ற மாரி ஒரு பொம்மை குடுத்துருவாங்க. ஸோ நம்மளும் நம்ம இல்லாத டைம்ல ஹக் பண்ற மாரி உங்களுக்கு பொம்மைங்கள குடுக்கலாமான்னு கேட்க, திக்குமே அது நல்ல ஐடியாவா தோணுது. அதுக்கப்புறம் டி ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது பீச் போய் சொல்றான். அலன் வந்து இப்படி டின்னர் சாப்பிட கூப்பிட்டான். உங்களுக்கு அந்த டேட் ஓகேவான்ட்டு. ஆனா தி சொல்லிடுறான். என்னோட ஒவ்வொரு செகண்டும் உனக்காக தான். நீ என்னோட ஸ்கெடியூல தாராளமா முடிவு பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். சரின்னு பீச் போக, இது சரியில்லன்னு ஒரு வயசு. என்னன்னு பார்த்தா, தி தான் வந்து அந்த ஒரு நாடகம் எடுக்கணும்னு சொன்னான்ல, இவங்க 2 பேரோட வாழ்க்கைய வச்சு. ஸோ அதில நடிக்கிறக்கு ஆளுங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆளுங்க சரியே இல்ல, ஃபிட் ஆக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு வந்து இப்ப பீச் பார்க்குறான். அதில ஃபர்ஸ்ட்டு ஒருத்தங்க பேரு நராவிட். அவன் வந்து ஏதோ பாய் பேண்ட்ல இருக்கானாம். அவன்லாம் இதுக்கு ஃபிட்டே ஆக மாட்டான். அவன் ஃபேஸ் ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்கு. அவன் என்ன மாரி நடிக்கிறான்னா, யாரு நம்புவா? அந்த துப்பாக்கி பிடிக்கிற சீன விடு. என்ன மாரி கூலா ஃபர்ஸ்ட்டு இருப்பானா? நான் அந்த விவித வந்து நல்லா அடிச்சு விரட்டுனேன்ல, அந்த சீன்லாம் இவன் கண்டிப்பா கெடுத்துருவான்ட்டு சொல்லிட்டு இருக்க, இப்ப அடுத்த ஆள் பார்க்குறாங்க. பீச்சோட கேரக்டர்ல நடிக்க போறது புவின்னு. அப்ப தி சொல்றான், "இவன் பீச்சோட அளவுக்கு இல்லையே! பட் கொஞ்சம் அடாரபிளா தான் இருக்கான்னு" கேட்க, அப்ப பீச் பார்க்குறான். ஓ! அடாரபிளான்ட்டு. அப்ப தியுமே கொஞ்சம் மெய் மறந்து தான் அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு இருக்கான். புவினோட ஃபோட்டோவ. அப்ப பீச் சொல்றான், "ஓ! அப்ப இந்த அடாரபிளான ஆள் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அலனோட இடத்துல நீங்க வைக்க போறீங்களான்னு" சொல்ல, தி கொஞ்ச நேரம் கவனிக்கல. அவன் ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தான்ல. அப்புறம் தான் அவன் சென்ஸுக்கு வந்து அவன் பீச் கிட்ட சொல்றான், "இல்ல, இல்ல. இவன் அப்பல்லாம் இல்ல. நான் தெரியாம சொல்லிட்டேன். இனிமேல் உன்ன தவிர யார பத்தியும் நான் அப்பல்லாம் பேச மாட்டேன். உன்ன தவிர யாரையுமே எனக்கு புடிக்காதுன்னு" சொல்லிட்டு இவன் சத்தியம் வேற பண்றான். யாரையுமே அந்த அடாரபிள்ங்கிற வார்த்தை. அது மட்டும் இல்ல. அந்த வார்த்தைக்கு சில மீனிங்கா இருக்கும்ல. கியூட்டு, பிரெட்டி அந்த மாரி எந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எல்லாமே என்னோட லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் தான் ஒத்து போகும்ன்னு சொல்றான். அப்ப பீச்சுமே அப்படியே கிளம்ப பாக்க, தேவ் உடனே அவன பிடிச்சு சொல்றான். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு. என்னன்னு கேட்டா, "நீ ஜெலஸ் ஆகுறீல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" தி சொல்ல, அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போக ரொம்ப கியூட்டா இருக்கு அந்த சீனு. இப்ப அப்படியே பேக்ரவுண்ட்ல வேற அந்த ஓஎஸ்டி ஓடும். அதுக்கப்புறம் பீச் பேசுறான். "நான் ஒண்ணும் ஜெலஸா இல்ல. நீங்க தான் ஜெலஸா இருக்கீங்கன்ட்டு." அப்ப தியுமே, "நான் ஜெலஸா இருந்தேன்னு சொன்னா, உன்ன நம்பலன்னு அர்த்தம். அப்படி ஒரு நாள் வரவே வராதுன்னு" சொல்றான். அதோட பீச்ச பார்த்து, "நீ எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனீல்ல, என்ன அந்த ஃபோட்டோ பார்த்து நான் அழுவேன்னு நெனச்சியா? அதெல்லாம் பழைய தி" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பீச்சோட கைய பிடிக்கிறான். இப்ப நான் புது தி. ஃபைனலா என்னோட கிரிப்ப நான் புடிச்சுட்ட தி. இந்த தி கிட்ட நெறைய கிரிப்பும் இருக்கு, பணமும் இருக்கு. உன் லைஃப நீ உன் இஷ்டப்பட்டபடி வாழலாம். நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிறான். இப்படி நார்மலா பேசிட்டு இருக்கானா, திடீர்னு கோவப்படுறான். ஆனா, அவன் ஏன் அந்த மினி ஹார்ட்லாம் வச்சிருக்கான்? அவன் என்னோட ஷோல்டர் மேல கை போட்டு வேற அவன் போஸ் குடுத்துட்டு இருக்கான். நல்ல வேளை நாங்க இல்ல. நான் மட்டும் இருந்திருந்தேன்னு சொல்ல, அப்ப வந்து பீச் சிரிக்கிறான். அப்பதான் தீக்குமே புரியுது. அவனும் சிரிச்சு அப்படி சமாளிக்கிறான். ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணும் இல்ல பீச். உன்னோட ஸ்மைல் வந்து என்னைக்கும் எனக்காக தானே. ஸோ அது மட்டும் இன்னொருத்தங்கிட்ட போம்போது எனக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பீச் கிட்ட சொல்றான். நான் வந்து இந்த லுக் பீச்ச என்னோட பச்சை குத்துனதுல இருக்க மாரி, உன்னோட மேலயும் என் பேர பதிச்சிடலாமா? அப்பதானே யாரும் வந்து உன்ன லவ் பண்ணணும்னு நெனைக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அப்ப பீச் சொல்றான். நீங்க தான் அவ்ளோ பெரிய டிவில உலகத்துக்கே நம்ம ப்ரொப்போஸ் பண்றத காட்டிட்டீங்க தான்ட்டு. அத கேட்டோனே தி வெட்கப்படுறான். அதோட பீச் வந்து அவன் கைய எடுத்து, அதாவது தியோட கைய எடுத்து பீச்சோட இதயத்துல வச்சுட்டு சொல்றான். என்னோட முழுசாவும் நீங்க மட்டும் தான். என்னோட இதயத்துல உங்க பேர எப்பயோ பச்சை குத்தி வச்சாச்சு. நீங்க மட்டும் தான் சொல்ல, தி உட்காந்து வெட்கப்பட்டுட்டு பிளஸ் ஆயிட்டு இருக்கான். அதோட தி சொல்றான். நீ இவ்ளோ எனக்காக என் மேல லவ் வச்சிருப்பேன்ட்டு எனக்கு தெரியலையே பீச்சுன்ட்டு அவன் வெட்கப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட கண்ண மூடிட்டு கொண்டு வராங்க. என்னன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கி குடுக்கணும்னு நெனச்சாங்கல்ல. ஸோ ஒரு மஸ்கட் பொம்மையவே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டான் பீச். சாரி தி. அதுவும் இவங்களோட ஹைட்டுக்கு. குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ டாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆலன் வந்து தவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த டின்னருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. "நீ இனி ப்ளப் கூட பேசினது இல்லைல. ஆக்சுவலா லுக் பீஸ விட ப்ளப் வந்து இன்னிமே நல்லா விளையாடுவா. எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவள மீட் பண்ணும்போது நல்லா பிஹேவ் பண்ணிட்டு" அவன் ஜாலியா சொல்லிட்டு இருக்க, தவன் வந்து சேடா இருக்கான். ஏன்னு கேட்டா, "நீ வந்து உன்னோட வேலைய மிஸ் பண்றதானன்னு" கேட்குறான். அப்ப அலன் பார்க்குறான். ஏன் இப்படி கேட்குறன்ட்டு. அப்ப தவன் என்ன சொல்றான்னா, "நீ வேலை செஞ்ச நாட்கள பத்தி சொல்லும்போது, நீ ரொம்பவே ஹாப்பியா இருக்க. உன் கண்ல அவ்ளோ பெரிய லைட்டு தெரியுது. அதான் கேட்குறேன்னு" சொல்ல, அப்ப அலன் பார்க்குறான். "ஓ! அப்போ உன்கிட்ட இருக்கும்போது நான் ஹாப்பியா இல்லன்னு நினைக்கிறேன்ட்டு." அப்ப தவறுமே, "இல்ல. என்னால தானே உன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீ ஸ்டாப் பண்ணிட்ட.
என்னால தானேன்ட்டு இவன் அப்செட் ஆக, அப்ப அலன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, எனக்கு இப்ப திங்ஸ் வந்து எல்லாமே நல்லதா போயிட்டுருக்கு. பட் எங்க பழையபடி எல்லாம் மாறிருமோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இப்ப இருக்க மாரியே இருக்கணும் அவ்வளோதான்" சொல்ல, அப்ப தவன் சொல்றான், "இங்க பாரு, இனிமேல் எதுவுமே மாறாது. நான் பழைய தவன் இல்லைல, கவலைப்படாத. நான் கடைசியா எனக்கு கிடைச்ச இந்த சான்ஸையும் நான் விட்டுற மாட்டேன். என்ன நம்பு அலன்னு" சொல்ல, அப்ப அலனுமே சிரிச்சுட்டு ஹக் பண்றான். எனக்காக மாறுனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு தவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்ப தவன் சொல்றான், "நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன மாரி ஒரு லாஸ்ட் பப்பிய நீ எடுத்துக்கிட்ட தானேன்ட்டு." இவன் சொல்றான், "பப்பியா? நீ ஃபர்ஸ்ட்டு கியூட்டாவே இல்ல. உன்ன நீயே கியூட்டுன்னு சொல்லிக்கிறியான்ட்டு." அப்ப தவனுமே, "ஆனா என்ன தானே உனக்கு புடிச்சிருக்குன்னு" சொல்ல, அப்ப அலன் சொல்றான், "நான் என்னைக்கு உனக்கு புடிச்சிருக்குன்னு சொன்னேன்ட்டு." "ஓ! புடிக்கலையா? அப்பன்னா நீ எனக்காக ஹெட் ஓவர் ஹீல்ஸ் என்ன லவ் பண்ற மாரி நான் வெப்பன்ட்டு" தவன் சொல்லிட்டு இருக்கான். "போய் போய் வேலைய பாரு, பீச்சு வந்துருவாங்க. சீக்கிரம் போய் வேலைய சொல்லு, வேலைய பாருன்ட்டு." அலன் அவன அனுப்பி விடுறான். அப்பயும் அலன் சிரிச்சுட்டு இருக்க, தவன் பார்க்குறான் நீ சிரிக்க தானேன்ட்டு. ஆனா அலன் இல்லையே நான் சிரிக்கலன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு தான் இருக்கான். இப்ப டின்னர் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே அந்த ஏற்பாட பார்த்து மெய்மறந்துடுறாங்க. ஃபுல்லா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கான். அப்ப அலன் வந்து ப்ளப்ப பார்த்து கண் காட்டுறான். என்னன்னா பீச் இதுக்கு முன்னாடியே அலன்கிட்டயும் தவன்கிட்டயும் பேசியிருப்பான். தீக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஆனா அது தீக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. ஸோ இப்ப இவன்கிட்ட கண்ணு காட்ட, இவ ப்ளப்புமே நான் வந்து இப்ப போயிட்டு வந்துடுறேன் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவ வெளிய வரா. பார்த்தா அவ கிட்டார் எடுக்க தான் வந்திருக்கா. அவ கிட்டார் எடுத்துட்டு போம்போது மீரா வந்து கேட்டுக்கு முன்னாடி நின்னுட்டுருக்கா. அவ பாடிகார்ட் தானே. பட் இவ சொல்றா, "நீங்க ஏன் இங்க நின்னுட்டுருக்கீங்க? வாங்க எங்க கூட வந்து சாப்பிடுங்கன்ட்டு." பட் மிலா வேணாங்கிறா. அப்ப இவளுமே, "நீங்க ஏன் இப்படி கொசு கடியில நின்னுட்டுருக்கீங்க? அங்க வந்து சாப்பிடலாம்ல. அதுவும் இல்லாம நான் இன்னைக்கு கிட்டார் வாசிச்சுட்டு மியூசிக்கு பாடவும் போறேன். நீங்க வாங்க. எனக்கு நர்வஸா வேற இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்ன்ட்டு." இவ கூப்பிட்டு பார்க்குறா. பட் மிலா வந்து வரலன்னு சொல்ல, சரி ஓகே வற்புறுத்த வேணான்னு இவளும் விட்டுர்றான். பட் மிலா வந்து இவள கொஞ்சம் உற்சாகப்படுத்தி தான் அனுப்புறா. அதுக்கப்புறம் மிலா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவங்க இருக்க இடத்துல திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. தீ எல்லாம் டக்குன்னு பதறிட்டான். அப்பதான் பார்த்தீங்கன்னா, ப்ளப் வந்து அவன் முன்னாடி நின்னு வாசிச்சுட்டு இருக்கான். ஸோ எல்லாரும் கை தட்டி அவள உற்சாகப்படுத்துறாங்க. என்னன்னா, அவ இப்ப ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறா. இந்த பாட்டு எழுதினவங்க பி.ஜே. ராட்டன்ட்டு. அவங்க தன்னோட லவர் தீக்காக, அதாவது ஹஸ்பண்ட் தீக்காக, அவங்கள பத்தி எவ்ளோ ஃபீல் பண்றாங்கன்ட்டு தான் இந்த பாட்டுல எழுதியிருக்காங்க. இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்க, பீச் பார்க்குறான். எனக்கு வெட்கமா வருது. நீ சீக்கிரம் பாடுன்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தத காட்டுறாங்க. இவன் ஃபர்ஸ்ட்டு அலன் தவன்கிட்ட தானே பேசிட்டு இருந்திருப்பான். பட் இவன் இந்த பாட்டு எழுதுனதெல்லாம் சொல்லியிருப்பான். இது வந்து எழுதுனது பீச் தான். பட் இவனுக்கு வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான். பாட வந்திருக்காது. அப்ப கரெக்ட்டா ப்ளப் அங்க வந்திருப்பா. ஸோ அப்படிதான் ப்ளப்ப இப்படி பாட வைக்கிற ஐடியா வந்துச்சு போல இவங்களுக்கு. ஸோ அந்த லிரிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, "என் இதயம் என்னைக்குமே உனக்கு மட்டும் தான். நான் உன்ன தான் காதலிக்கிறேன். நீ தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஃபோக்கஸ்ன்னு" சொல்ல, இப்ப இவ பாடிட்டு இருக்கிறதெல்லாம் வெளிய மிலாவுக்கும் கேட்டுட்டு தான் இருக்கு. அந்த பாட்டுல வேற என்ன லிரிக்ஸ்லாம் வரும்னா, "நான் உன்ன மட்டும் தான் அடார் பண்றேன். என்னோட ஒவ்வொரு செகண்ட்ஸுமே உனக்கு மட்டும் தான்" சொல்ல, அப்படியே பீச் வந்து தீ கிட்ட கேட்குறான், "நம்ம டான்ஸ் ஆடலாமான்ட்டு?" இப்ப அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆட, ப்ளப் வந்து பின்னாடி பாட்டு பாடிட்டுருக்கு. ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சீனு. அப்ப ஆக்சுவலா பீச் வந்து இவன் ஃபர்ஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பானா அன்னைக்கு பாட்டு பாடி. அந்த டைம்லயே இந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சிருப்பான். பட் அவனால பாடத் தெரியாதுல்ல. அதனாலயே இது தள்ளி தள்ளி போயிருக்கும். ஸோ அன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு, "உங்களுக்கு நான் மறுபடியும் எதாவது பண்ண வேணாமான்னு?" சொல்லிட்டு இருக்கான். பட் என்னால பாட முடியலையேன்னு சொல்ல, தீ சொல்றான், "நீ ஜஸ்ட் படிச்சாலே எனக்கு அது பாட்டு பாடுன மாரி தான் இருக்கும்ன்ட்டு." இப்ப இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அங்க அழகா ப்ளப் பாட, ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீனு. அப்படியே இவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கா. இப்ப மிலாவும் இந்த பாட்ட கேட்கறக்காக உள்ள வந்திருப்பா போல. அப்ப யாரோ மிலாவ தாக்குறாங்க. இவளுமே பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுறா. கடைசியில மாட்டிக்கிறா. யாருன்னு பார்த்தா அங்க மூக் தான். ஸோ மூக் மிலாவ பிடிச்சு திட்டுறான். "என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே நீ பாஸ் ஆகல. உன்ன எப்படி நம்பி நான் தீய உன்கிட்ட விடுறது?" மாரி சொல்ல, அப்ப மிலாவும் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். இப்ப என்ன ஆகுதுன்னா, தீ வந்து தவன் கிட்ட கண்ண காட்டுறான். அப்ப தவனும் எல்லாம் பக்காவா இருக்குங்கிற மாரி சொல்றான். என்னன்னு பார்த்தா, தீ இந்த மாரி ஏற்பாடு பண்ணாம இருப்பானா? அவன் ஆல்ரெடி தவன் கிட்ட ஒரு ஏற்பாடு சொல்லி வச்சிருக்கான். என்னன்னா, அங்க ஒரு ஸ்க்ரீனர் இருக்கு. அதுல தீ பேசுறான். "நம்ம நெறைய நீ பார்க்காம இருப்பீல்ல, நம்ம கடையில இருக்க மூமெண்ட்ஸ். அததான் இங்க நான் உனக்கு காட்டப் போறேன்ட்டு." அப்ப பீச் ஆச்சரியமா பார்க்க, தீ சொல்றான், "இது நம்மளோட போஸ்ட் வெட்டிங் டின்னர். இத ஸ்பெஷலா ஆக்காம நான் இருப்பேனான்னு" சொல்றான். என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீசன்ல கூட பீச் தூங்கும்போது தீ ஃபோட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த மாரி நெறைய டைம் பீச் தூங்குறதையும் ஃபோட்டோ எடுத்திருப்பான். "நீ தூங்கும்போது பார்க்கறக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ ரொம்பவே கியூட்டா இருப்ப. கிட்டத்தட்ட 3 மாசமா அத நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். அடுத்த நாளுன்னு ஒண்ணு இருக்க வரைக்கும், நீ எந்திரிக்கும்போது நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறான். நான் உன்ன ரொம்பவே காதலிக்கிறேன். 100 தடவைக்கும் 1000 தடவைக்கும் மேல காதலிக்கிறேன். காதலிச்சுட்டே இருப்பேங்கிறான். அப்ப பீச் என்ன பண்றான்னா, "என்னோட லைஃப் லாங் டான்ஸ் பார்ட்னரா நீங்க இருப்பீங்களான்னு?" கேட்க,
அப்போ தி சொல்லிடுறான், என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் இருப்பேன்ட்டு. அப்போ பீச் என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த டேட்டூ இருக்கும்ல, ஃபோக்கஸ்னு எழுதியிருப்பான். அதுக்கு மேலே இது பண்ணால் அவனுக்கு வலிக்கும்னு விட்டுருக்கிறதா பீச் சொல்லியிருப்பான். ஸோ இப்போ அங்கே அந்த கையில் என்னமோ எழுதுறான், இதுக்கு மேலே பண்ணால் எனக்கு வலிக்கும்னு சொன்னான்ல, அதனால தான் நான் இப்படி எழுதிட்டேங்கிறான். ஸோ அதில் என்ன அந்த ஃபோக்கஸுங்கிறதுல கரெக்டாக அவன் என்ன எழுதியிருப்பான்னா, ஃபார் எவர் ஒன்லி சூஸிங் யூ ஸ்டில் அப்படின்னு எழுதியிருப்பான். அதை பார்த்தோன்னே தியும் பீச்சும் அப்படியே சிரிச்சுட்டு ஐ கான்டாக்ட் வச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்ருக்காங்க. இப்போ இவங்க ஆக்சுவலாக அந்த பீச் தீம் சொன்னால, அந்த தீமில் தான் இவங்க ட்ரெஸ்ஸுமே போட்டிருக்காங்க. இப்போ கடைசி அந்த கல்யாணம்லாம் முடித்தோன்னே ஃப்ளவர்லாம் தூக்கி போடுவாங்களா, அதுக்காக தவன், அலன், ப்ளப்பெல்லாம் நல்லா விளையாடிட்டே பூ எடுத்துகிட்ருக்காங்க. தவன்லாம் ரொம்ப சிரிச்சுட்டு குழந்தையாட்டம் மாறிட்டான். முதல்ல இந்த மாதிரி அவன் சுத்தமாக இல்லை. ஸோ அவங்க ஃப்ளவர்ஸ் எடுத்து பீச் கையிலேயே தி கையிலேயே கொடுக்குறாங்க. ஸோ தியும் பீச்சும் அப்படியே மாடிக்கு போய் அந்த பூவை தூக்கி போடுறாங்க, கல்யாணம் ஆனவங்க போடுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ அதை எடுக்கிறதுக்கு தான் இவங்க 3 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பீச் சொல்கிறான், அலன், இந்த பூவை எடுக்கிறவங்க உடனடியாக கல்யாணம் பண்ணிடுவாங்க, உனக்கு தெரியும் தானேன்ட்டு. அப்போ ப்ளப் என்ன சொல்கிறான்னா, இந்த பூவை போட்டதுக்கப்புறம் கிஸ் பண்ணணும், அது உங்களுக்கு தெரியும் தானேன்னு சொல்ல. அப்போ பீச் ஆக்சுவலாக சையாக இருக்காள் தானே, அவங்க கல்யாணத்துலேயே எல்லோரும் முன்னாடிக்கும் கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தி என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, இப்போ யாருமே பார்க்க மாட்டாங்கங்கிறான். என்னன்னு பார்த்தா தி அவனோட கோட்டை கழட்டுறான். அதை வச்சு அவங்க 2 பேரும் மறைச்சிக்கிறான். இவங்கெல்லாம் சலிச்சுக்கிறாங்க, ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு மாதிரி. இப்போ அப்படியே பின்னாடி அந்த ஓஎஸ்டி ப்ளே ஆக இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற சீனை காட்டுறாங்க. இதோட க்யூட்டாக இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுலேயும் இடையில பான் டீஸ் பண்ணியிருப்பான்ல, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த தீங்கிற கேரக்டர் தான் ஆக்சுவலாக பான் நெராவிட். அவங்க அவங்க ஓன் பாண்டையே கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ தி அவங்களோட உண்மையான செல்ஃபையே கலாய்ச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் லுக் பீஸோட உண்மையான பேர் புவின் தானே. ஸோ புவின் மேலேயே லுக் பீஸ் ஜெலஸ் ஆகிருப்பான். அந்த சீன் ஆக்சுவலாக நான் எதிரே பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனே அந்த சீன் தான். எத்தனை டைம் ரிப்பீட்டில் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. ஸோ அவங்க 2 பேரோட பேரை இங்கே கொண்டு வருவாங்க, நான் எதிரே பார்க்கல. பட் ரொம்ப ரொம்ப சூப்பரான சீன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. அந்த சீன் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதுவும் லுக் பீஸ் ஜெலஸ் ஆகிற சீன் அப்படியே பின்னாடி அந்த ஓஎஸ்டி ப்ளே ஆக அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன்னு இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடில் எந்த சீன் பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த எபிசோடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நைட்டு இந்த எபிசோட வெளிவந்த உடனே டக்குன்னு வாய்ஸ் ஓவர் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருவேன். ஸோ நீங்கள் ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ இன்னுமே நிறையா போகும்னு நினச்சேன். பட் எனக்கு வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. நீங்கள் கொஞ்சம் லைக் ஹைப் பண்ணிங்கன்னா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.